ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், எல்லாரும் நல்லா இருக்கு, இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாம் வெங்காயத்தை உரித்து வடகம் போடுறதுக்கு தாங்க வந்தோம். வெங்காயத்தை உரித்தோம். மணி 11 ஆக போகுது. சரி, உரித்த வரைக்கும் பசடி வச்சுருவோம். காலைக்கு 10 போன்ட்டு இப்போதைக்கு உரித்த வெங்காயத்தை அரிஞ்சாச்சு. அரியலை இதில் ஒட்ட குட்டுக்குன்னு ஒட்டி எடுத்தாச்சு. கிடக்கும் கிடக்குன்னு இங்கே விட்டு டப்புன்னு 2 இழுத்தோம்னா அழகாக வெட்டி பிடுங்கல. நைஸாக வேண்டிய நல்லா பெருசாக நல்லா தான் இருக்கும். அதை விட்டு 4 வரலை குத்தி எடுத்தாச்சு. அலசிவிட்டு வெங்காயத்தை உரித்த வெங்காயம் 1 கிலோ இருக்கும். அதுக்குள்ளே ஜாமானை போட்டு பெசரி வச்சுருவோம். காலைக்கு நாம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. மஞ்சள் தூளுங்க, சக்தி மஞ்சள் தூள். சக்தியில் எல்லா பொருளுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள். அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு இதெல்லாம் ஒரு கப் போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம். அதுவும் ஒரு கப் தான் போட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு. அடுத்தது ஜீரகம். அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ உப்பு காணுமே. உப்பு போட்டு பெசரி வச்சுருவோங்க. வச்சுட்டு காலையிலக்கு உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுடலாம். காலைக்கு வெங்காயம் போட்டுக்குவோம். இல்லை பெசரி அமைக்கி வச்சிட வேண்டியதாங்க. அப்படி இதுக்கு இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை, அப்புறம் இந்த பூண்டு நல்லா இருக்கு பாருங்கள். அந்த பூண்டு காலைக்கு பூண்டை உடச்சி 1/4 கிலோ இருக்கும், இடித்து போடணும். இந்த உளுந்து ஊறுது, வெள்ளை உளுந்து ஊறிட்டுருக்கு. இது ஒரு 1/4 கிலோ ஊறுது. இதை என்ன செய்யும், பாதியை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி முழுசாக பாதியை ஓட்டி 2 போட்டு பெசரி காலைக்கு நல்லா பெரிய உருண்டையாக உருட்டி ஃபஸ்ட்டு பெரிய உருண்டையாக 3 நாளைக்கு வைக்கணுங்க. அதுக்கப்புறம் சின்ன உருண்டையாக வைக்கணுங்க. அப்போல்லாம் 21 நாள் வைக்கணும் அப்படிம்பாங்க. இப்போல்லாம் என்ன வைக்கிறாங்க தெரியல. ஆனால் நாங்கள் ஓரளவுக்கு நல்லா காஞ்சோம் அப்படின்னு தான் இருக்கோம். இது தண்ணி விட்டு ஊறி நல்லாயிருக்கும். அதோட இந்த உளுந்து பூண்டு இதெல்லாம் போட்டோன்னே நல்லா நைவாயிடும். நம்ம கொஞ்சம் வெங்காயத்தையும் காலைக்கு வெட்டி போட்டோம்னா நைவாயிடுங்க. இது பெரிய உருண்டையாக காலைக்கு ஊற்றிட்டுக்குள்ளே பார்ப்போங்க. ஓகே, பாய். கறி வடகம். இந்த கறி வடகத்தை வச்சு காய் வடகம்னு ஒன்று போடுவாங்க. அது என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலைன்னா கேளுங்க. அந்த காய் வடகம் குழம்புல போட்டு வைக்கிறதுங்க. இது கறி வடகம் தாளிக்கிறது, வடகம் வத்தல், கூழ் வடகம்பாங்க. இதெல்லாம் போக காய் வடகம்னு ஒன்று போடுவாங்க. அது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். தெரியாதவங்க கேளுங்க, நான் சொல்கிறேன். அது குழம்புல போட்டு வைக்கிறதுங்க, காய் வடகம். இந்த வடகத்தையும் வச்சு மாவு அரைச்சி போடுவாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன்.